காந்தியை கொன்னவங்களை ஆதரிக்கிற கட்சி திமுக. அவங்களோட போய் கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு தூபம்லாம் போட்டாங்க. அதனால தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட அன்றைய காலகட்டத்தில் அமையாமல் போனது. இதுக்கு அப்புறம்தான் கலைஞரிடம் தனித்து நின்று அரசியலில் தற்கொலை செய்யவா முடியும், தேசிய அளவில் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஆகணும், அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு முரசொலிமாறன் எடுத்து சொன்னார். அதை கலைஞரும் அப்போது ஏற்றுக்கொண்டார். 2004 பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி கேபினட் அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செஞ்ச கையோடு காங்கிரசுடன் கூட்டணிங்கிற அறிவிப்பை முதலில் வெளியிட்டவரே கலைஞர் தான். அவருக்கு பின்னாடி தான் லாலு பிரசாத் யாதவும் காங்கிரசுடன் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார். அதை விதை போட்டது கலைஞர் தான். தொடக்கத்தில் ராகுல் காந்திக்கு கூட திமுக மீதான அபிமானங்கள் வேற மாதிரியா தான் இருந்தது. ஆனா இப்போ ராகுல் ஸ்டாலின் இடையேயான உறவு வலுவா இருக்கு.